விட்டு விட்டு கேட்டால் புரியாமல் போயிடும். சரி, எல்லாரும் அப்படின்னு யாருக்காவது பயம் இருக்கா? ஆனா வெளியே மட்டும் சொல்லுவோம் பயமா எனக்கா நெருப்புல இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஐயோ போகணுமே எழுதணுமே. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இங்க நான் வந்ததுல இருந்து ஒரு விஷயம் கவனிச்சேன். ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, ப்ரேயர் பண்ணோன்னேவும் சரி, உங்க ஹெட்மிஸ்டர்ஸ் பேசும்போதும் சரி, ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கவனிச்சேன். அது மெயின் என்ன அப்படின்னா, அமைதியாக இருப்பவரை இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். அது நீங்க அதிகமா உங்களுக்கு பிளஸிங்ஸ் இருக்கு போல. இல்ல உங்கள்கிட்ட சும்மா சொல்லப்பா, நிஜமாலுமே ஸ்கூல் ஃபுல்லா அமைதியா இருக்கிறது. ஏன்னா நாங்க வர வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்துருப்போம்ல, கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டீச்சர்ஸ் கத்திக்கிட்டே. ஆனா இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு டீச்சர் மைக்ல ஸ்டார்டிங் எப்ப சொன்னாங்க, நீ எதுவும் பண்ண வேணாம், அமைதியா மட்டும் அவங்க பேசிக்குவாங்க. அப்படிங்கும் பொழுது சரிப்பா எக்ஸாம் அப்படிங்கும் போது படிக்கிறோம். ஏன் சார் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? எதுக்கு மார்க் எடுக்கணும்? எதுக்கு படிக்கணும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகணும், நல்லா இது பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் தாண்டி முதன்மையான கருத்து என்ன தெரியுமா? அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்படிதானே நினைப்பீங்க? எல்லாத்துக்கும் அந்த நோக்கம் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம், இந்த பக்கம் நான் பேசுறேன்னா மைக்கு அங்கிட்டு இங்கிட்டு வர முடியாது. ஸோ நீங்களும் இன்ட்ராக்ட் ஆகணும். உண்மை தானே? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் தானே வேலைக்கு போறோம்? ஆமாவா? அந்த பக்கம் சவுண்டு வரல. வெரி குட், சூப்பர். ஓகே, அப்ப எல்லாத்தையும் கிளியரா ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், படிக்காம என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஓகேவா? லைஃப்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும், லைஃபையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷன்னா என்ன, பேஷன்னா என்னன்னு தெரியுமா? ப்ரொஃபஷன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, பேஷன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு சம்பாதிக்கிறது. புரியுதுங்களா? உங்களுக்கு இப்ப இருந்தே சொல்றேன், நீங்க 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க, மார்க் எடுக்கிறீங்க, இதெல்லாம் கிளியர் விஷன், கிளியரா ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இதெல்லாம் தாண்டி 12th முடிச்சோடனே சார் அப்பப்ப லைஃபை யோசிக்கிறவங்களை தாண்டி we want to be a futuristic person. futuristic அப்படின்னா என்ன? ஃபியூச்சர்னா என்ன சார்? எதிர்காலம். எதிர்காலத்தை பத்தி திங்க் பண்ணுவீங்களா? எதிர்காலத்தை பத்தி உங்க எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் இருக்குமா? இப்ப நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல எந்த விஷயம், எக்ஸாமா இருக்கட்டும், இப்ப எக்ஸாம்காக சொல்ல, எக்ஸாமா இருக்கட்டும், பிராக்டிகலா இருக்கட்டும், ஒரு விஷயத்த லைஃப் என்ஜாய் பண்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்துலயும் ஒரு கிளியர் விஷன் வேணும், தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பயமே இருக்கக்கூடாது, பக்காவா ஃபேஸ் பண்ணணும், சூப்பரா வரலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா டிவியில வந்து ஃபேமா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற விஷயத்த டிஃபரெண்டா செஞ்சா we are the fame, we are the heroine, we are the best. ஓகேங்களா? ஆனா இன்னொரு விஷயம், இப்ப நீங்க நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, கை தட்டுறீங்க எல்லாம் தாண்டி, இப்ப நான் பேசுறத லைஃப்ல நீங்க வந்து பொருத்திக்கணும். எப்படி சார் லைஃப்ல பொருத்தலாம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சா, இப்ப இத்தனை நாள் வந்து போன் பார்த்துக்கிட்டே இருப்போமா? இனிமேலும் பார்ப்போம். ஆனா பப்ளிக் எக்ஸாம் முடியற வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்மள வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். சில பேருக்கு ஒரு பயம், சார் என்னதான் பண்ணாலும் போனை கீழவே வைக்க முடியல சார். ஆனா ஒரு விஷயம், நம்மளால எந்த ஒரு விஷயத்துல தைரியமா இருக்க முடியும். என்னன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு போன் எடுக்கணும்னு வச்சுங்க, போன் எடுக்கிறோம், ஒரு விஷயம் பாக்குறோம்னா இதை பார்த்தே திருணும்னு முடிவு பண்ணீங்கன்னா பார்த்தே திருவீங்க. உண்மையா? ஃப்ரெண்ட பேசாமே இருக்கணும்னு நினைப்பீங்க, பேசிடுவீங்க. சார் அப்படியெல்லாம் கண்ட்ரோலா இருக்க முடிஞ்ச உங்களால இந்த 2 மாசம் கண்ட்ரோல் ஆனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வரலாமா, வர முடியாதா? சத்தம் வரல. அடிக்கடி ராக்கெட்டை கிளப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயம், அதே மாதிரி ஒரு நாள் இல்ல, இனிமே நடக்கக்கூடிய ஒரு 50 நாள் இருக்குமா, உங்களுக்கு எல்லாம் ஒரு 30 நாள் 12th இருக்கும். இந்த 30 நாளும் உங்கள்கிட்ட எனர்ஜி மாறக்கூடாது, எந்தூசியாசம் மாறக்கூடாது. சார் எனர்ஜினா என்ன சார்? டெய்லி காலைல எந்திரிக்கிறோமா, அம்மாட்ட திட்டு வாங்குறோமா, திட்டு வாங்கிட்டு வீட்டு படியை தாண்டிட்டா திட்ட மறந்துடணும். அடுத்த வேலை என்ன? ஸ்கூலுக்கு வந்துட்டோம், படிக்க சொல்றாங்க, படிக்கிறோம், லைட்டா பேசிடும், டீச்சர் திட்டுறாங்க, அதை 3 நாள் வச்சுட்டு என்னை அவங்க திட்டாங்க, நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களை எதுக்கு திட்டுறாங்கன்னா, நீங்க ஒரு எல்லாருமே அதே மாதிரி சார் எனக்கு இவ்வளவுதான் டார்கெட் அப்படின்னு யாராவது பிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
உங்க டார்கெட் தாண்டி ஒரு மார்க்கையாவது உங்களால எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். புரியுதா? ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்க மைண்டுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. உங்க மைண்டுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நான் இன்னும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது வந்து லெனின் வந்து ஒரு டைம் வந்து செஞ்சடத்துல வந்து உரையாட்டிட்டு இருந்தார். யாரு? லெனின். அவர் என்ன சொன்னாரா, அமெரிக்காவை அதாவது ரஷ்யா வந்து அமெரிக்காவோட பெரிய நாடா மாத்திடுறேன் அப்படின்னு சொன்னாராம். மக்கள்லாம் கேட்டாங்களா, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். இது நீங்க கேட்ட ஸ்டோரியா இருக்கலாம். என்ன சொன்னாங்களா, 3 கடமை சொன்னாராம். 3 கடமையில ஒரு சின்ன பையன், ஒரு யங் ஏஜ் உங்களை மாதிரி பர்சன், வயசானவங்க எல்லாரும் கேட்டதுக்கு படிங்க படிங்க படிங்கன்னாராம். புரியுதா? நீங்க 10th முடிச்சாலும் சரி, 12th முடிச்சாலும் சரி. இப்ப மித்தவங்களாம் சொல்லுவாங்களே 10th முடிச்சா ஜாலியா இருந்துரு, 12th முடிச்சா ஜாலியா இருந்துரு. இதெல்லாம் அடுத்த விஷயம். நீ படிச்சுக்கிட்டே இருந்தோம், நீ அப்டேஷன்ல வச்சுட்டே இருந்தேன்னா எப்பயுமே ஜாலியா தான் இருப்ப. A person who never stops learning is not become old. அதாவது யார் ஒருத்தங்க படிக்க நிறுத்தவே இல்லையோ அவங்க ஓல்டு, வயசானவங்கள மாறவே மாட்டாங்க. இப்ப எங்களுக்குலாம் வயசு நிறைய இருக்குமா, உங்களோட வயசு நிறைய இருக்குமா? ஆனா தினம் அப்டேஷன்லயே இருப்போம். தினம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். தினம் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தங்க முன்னாடி நம்ம எப்பயுமே அழகா இருந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு ஃபேக்டா சொல்றேன், நம்மளா யோசிப்போமா, நீட்டா இருக்கணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும். நல்ல விஷயங்க. உங்களது ஆடைகளில் அழகு காணப்படுவதில்லை. உங்களது ஆடைகளில் அழகு காணப்படுவதில்லை. உங்களது அன்றாட செயல்களில் அழகு காணப்படுகிறது. புரியுதா? ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். 1 மாசம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, என்ன ஒரு மனநிலை இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளோட ஒரே விஷயம் படிப்பு. புரியுதா? மார்க் எடுக்கிறோம், படிக்கிறோம், பக்காவா இந்த வருஷம் முடியும் பொழுது நல்ல ஒரு பேட்சா, லைஃப்ல சூப்பரான ஒரு பேட்சா, இது வரைக்கும் இருந்த பேட்ச்லயே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல டிஃபரெண்டான அச்சீவ்மெண்டான பேட்சா இருந்து பள்ளிக்கும் சரி, தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி, அப்புறம் ஆசிரியர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, அதுவும் இல்லாம உங்க லைஃப்ல இன்டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்கள் உள்பட எல்லாத்துக்கும் சரி. அதே மாதிரி எந்த காலத்தையும் படிச்ச நண்பர்களை விட்டுறாதீங்க. ஓகேவா? நண்பர்களை மட்டும். ஆனா இப்ப வந்து சொன்ன உடனே ஒரு பொண்ணு நான் உன்னை விட மாட்டேன் அப்படி இருக்க கூடாது சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நண்பர் இருக்கணும். நீங்க உங்க லைஃப் அவங்க மாத்தணும். அவங்க லைஃப நீங்க நல்லபடியா மாத்தி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு நீங்க எல்லாருமே சூப்பரா இருப்பீங்களா? நான் சொல்றத சொல்றீங்களா? நான் சூப்பரா இருப்பேன். லைஃப்ல எனக்குன்னு அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு, எந்த பயமும் இல்ல. I am on a clear vision. I am on a clear mission. I am ready to achieve. ஓகேவா? சரியா? பயம் இல்ல, எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்றோம், ரெடியா இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க நிறைய பேசுவோம், கேட்டு போய் தூங்கிட்டு காலைல இருந்துச்சோம் சப்ஜெக்ட் மாதிரி கொஞ்சம் மறந்துடக்கூடாது. ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சு ஃபியூச்சர்ல நீங்க எல்லாருமே ப்ரொஃபஷன்லயும் சூப்பரா இருக்கணும், பேஷன்லயும் சூப்பரா இருக்கணும், நல்லா வரணும். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உலகம் முழுக்க நீங்க லைஃப்ல இருக்கிற வரைக்கும் அன்பை பகிருங்கள். ஓகேவா? வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஓகே, தேங்க்யூ.